இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய மானம் மரியாதைகளை பற்றி வகை வைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? நாங்கள் தொழுகைக்கு அழைக்கிறோம் என்கிறார்கள், மக்களை நல்வழிப்படுத்துகிறோம் என்கிறார்கள், பள்ளிவாசல்ல பொது மேடைகளில் மேடையை போட்டுக்கொண்டு அநியாயமாக பகிரங்கமாக அவதூறுகளை பரப்புகிற காட்சியை பார்க்கிறீர்கள். இப்ப நாங்கள் செய்கிற பிரச்சாரம் நாங்கள் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்கிற இந்த பிரச்சாரத்தை கருத்துக்களால் எதிர்கொள்ளலாம், சொல்லுகிற வாதத்திற்கு பதில் சொல்லலாம், விவாதத்தின் மூலம் சந்தித்து தங்கள் நிலையை விளக்கலாம். அதற்கு வக்கு இல்லாத மார்க்க அறிஞர்கள் என்ற போர்வையில நடமாடுகின்ற போலிகள் என்ன சொல்றாங்க? அவங்க பக்கம் போவாதீங்க, பன்னிக்கறியில சூப் கொடுத்து சாப்பிட சொல்றாங்களா இல்லையா? நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மறுமையில கேள்வி வர நினைச்சுக்கிறியா? ஓன் தொழுகை ஓ நோம்பு எங்களுக்கு வரும் ஞாபகத்தில் வச்சுக்க. யாரா சொன்னது பன்னிக்கறி சாப்பிட சொல்லி? என்னன்னு தெரிந்து பேசுகிறீர்களா? இந்த மாதிரியான அவதூறுகளுக்கு எல்லாம் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்க மாட்டான் என்று நினைக்கிறீர்களா? மறுமையில் இதற்கு விசாரணை இல்லை என்று நினைக்கிறீர்களா? என்ன எதற்கு இதை சொல்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குல்லங்க, லா இலாஹ என்றால் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லைன்னு அர்த்தம். இல்லல்லான்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர அர்த்தம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இல்லல்லாஹ் விட்டுட்டீங்கன்னு வைங்க, அடுத்து என்ன வாயிரு? வணக்கத்துக்குரிய யாரும் இல்ல, கடவுள் இல்ல. லா இலாஹன்னு அர்த்தம் கடவுள் இல்லைன்னு அர்த்தம். இல்லல்லாவையும் சேர்த்தாதான் அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தமாகும். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னோம்னா லா இலாஹன்னு சொல்றோம் பாத்தியா, கடவுள் இல்லங்கிற பாத்தியா, இப்படி பாதி எடுத்துக்கொண்டு பாதி எடுத்தால் இல்லாம அர்த்தம் மாறி போய்விடும். இந்த மாதிரியான ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை யார் பண்றா? மார்க்கத்தின் காவலர்களாம், உலமாக்கலாம், தப்லீக்குக்காரர்களாம், தொழுகைக்கு அழைக்கிறார்களாம், ஒரு நன்மையை கொள்ளையடிக்கிறார்களாம். பாவிகளா ஒரு விமர்சனம் செய்வதாக இருந்தால் அது என்ன ஏது என்று முழுசா பார்க்க மாட்டீர்களா? இது என்ன மேட்ரு? அந்த காலத்தில் அல்ஜன்னத் பத்திரிகை என்ற பத்திரிகையில திருக்குரான் விளக்க உரை என்று ஒரு பகுதியை நாங்கள் எழுதி வந்தோம். குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது, 4 இடத்துல இந்த வசனம் வருகிறது. என்ன வசனம் என்றால், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். இப்படி குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, 4 விஷயங்கள் ஹராம்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். திங்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு 4 விஷயம் கூடாதுங்கிறான். என்ன 4 விஷயம்? ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, தானாக செத்து போன பிராணி ஹராம். ஒரு ஆடு இருக்கிறது, நம்ம அறுத்தா சாப்பிடலாம், அதான் செத்து போச்சுன்னா சாப்பிடக்கூடாது. அப்ப தானாக செத்து போனது ஹராம். இத விளக்கிட்டோம். அந்த விளக்க உரையில மைத்தத்துனா என்ன, அதுக்கு என்ன கண்டிஷன், அதையெல்லாம் விளக்கியாச்சு. அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, ஒத்தமு இரத்தம் ஹராம். ஒரு ஆட்டை இருக்கிறோம், அதுல இருந்து ரத்தம் வருது, அதை புடிச்சு வச்சு வறுத்து திங்கிறாங்க சில ஆளுக்கு, முஸ்லீம்ங்கிற பேர்ல. அது பச்சை ஹராம். ரத்தம் என்னது? சாப்பிடுவதற்கு ஹராம். அதே நேரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ரத்தம் தப்பு இல்ல, கறியில உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கும், கழுவ சேப்பா தான் வரும். தமன் மஸ்பு ஓட்டப்பட்ட ரத்தம் ஹராம், ஒட்டிக்கிட்டு இருக்கிற ரத்தம் ஹராம் இல்லை. இப்படிலாம் விளக்கமாக அதை எழுதிவிட்டோம். அப்ப தானா செத்தது ஹராம், 2வது ரத்தம் ஹராம், 3வது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வலஹமுல் ஹின்ஸீர். லஹமுல் ஹின்ஸீர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். லஹமுன்னா இறைச்சின்னு அர்த்தம், ஹின்ஸீர்னா பன்றின்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்யவில்லை? பன்றி ஹராம் என்று சொல்லவில்லை, பன்றி இறைச்சி ஹராம் என்று ஒரு வார்த்தையை போடுகிறான். இதை விளக்குறோம். குரான்ல உள்ளது. குரான்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, உல் ஹின்ஸீர்னு சொல்லாம பன்றி ஹராம்னா, பன்றி என்பது மொத்த பன்றி இருக்கும். லஹமுல் ஹின்ஸீர்னு சொன்னா பன்றி இறைச்சிங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். அப்ப இறைச்சி என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்ப இறைச்சி என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினால் அந்த வார்த்தை இறைச்சியை தான் குறிக்கும். லஹமுல் ஹின்ஸீர் என்ற வார்த்தை நானா சேர்த்து கொண்டு சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வாசகத்தை யூஸ் பண்றான். வலஹமுல் ஹின்ஸீர், பன்றி ஹராம் என்று சொல்லாமல் பன்றியின் இறைச்சி ஹராம் என்று சொல்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது, குர்ஆனை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது பன்றி இறைச்சி ஹராம் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் இதை விட்டாங்க, இதுவரைக்கும் உள்ள எடுத்துட்டாங்க. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்றியை ஒட்டுமொத்தமாக திஜாரத்து செய்வதை, வியாபாரம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள். இது புகாரியில ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விற்பதற்கு தடை செய்தார்களோ அது முற்றிலும் ஹராம்.
அதனால பன்றியவே மொத்தமா ரசூலுல்லாஹ் தடுத்துட்ட காரணத்தினால அதனுடைய அனைத்தும் ஹராம் என்பது ஹதீஸில் இருந்து தெரிகிறது. பாயிண்ட் விளங்கணும். குர்ஆன்ல இருந்து தெரிகிறது என்னவென்றால் பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று மட்டும்தான் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் குர்ஆனை மட்டும் நம்ம பின்பற்றுவர்கள் இல்லை. குர்ஆனை நாம் பின்பற்றுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை பின்பற்றுவோம். குர்ஆனில் இருந்து மாத்திரம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் பன்றி அனைத்தும் ஹராம் என்று சொல்ல முடியாது, பன்றி இறைச்சி ஹராம் என்று தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுக்கு விளக்க உரையாக வாழ்ந்தார்கள். அவங்களுடைய ஹதீஸில் என்ன வருகிறது என்று சொன்னால் பன்றியுடைய எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பொன்மொழியின் அடிப்படையில் இதுவும் ஹராம் ஹராம்னு தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் இல்ல, இந்த ஹதீஸுங்கிறோம். பாயிண்ட் வழங்குதா? குர்ஆனுடைய வசனத்தை வைத்து மட்டும் சொன்னால் இறைச்சி மட்டும்தான் குர்ஆனில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸை வைத்து சொன்னால் எல்லாமே ஹராம் என்று தெரிகிறது. இது என்ன பண்ணிவிட்டாங்க? இந்த முதல்ல எழுதி முடிக்கிறோம்ல, அல்லாஹ் பன்றி என்று சொல்லாமல் பன்றி இறைச்சி என்று சொல்கிறான். இறைச்சி என்றால் இறைச்சியைத்தான் குறிக்கும். முழு பன்றி என்றால் பன்றி என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். லஹ்மு என்று போட்டிருக்கிறான். இதுவரைக்கும் நோட்டீஸ் அடிச்சு பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்ன சொல்லிட்டார்? பார்த்தீர்களா? அப்ப அல்லாஹ்ட்ட போய் கேளு. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான்? பார்த்தீர்களான்னு கேட்கிறிய? லஹ்முல் ஹின்சீர்னு போட்டது நானா அல்லாஹ்வா? ஹின்சீர் மட்டும் போடாம பன்றின்னு மட்டும் போடாம பன்றி இறைச்சி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணது அல்லாஹ்வா நானா? போய் அங்க போய் கேளு அல்லாஹ்ட்ட. அட பாதியை சொல்லி பாதியை மறைக்கிறீர்களே, இதெல்லாம் பாவம் இல்லை நினைக்கிறீங்களா? இது என்ன சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. திருச்சியில நம்ம என்ன பண்ணோமா, நம்ம இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி பன்றி எலும்புல சூப்பு போட்டு கொடுத்தோமா எல்லாத்துக்கும்? நம்மளும் குடிச்சோமா? எல்லாரும் குடிச்சாங்க. யார் சொல்ற? இவங்க எல்லாம் மார்க் அறிஞர்கள். பாருங்க, மார்க் அறிஞர்கள் இவங்களை ஏத்துக்க முடியுமா? இதை பத்தி கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம இப்படி பரப்புற அளவுக்கு தைரியம் பெற்றிருக்கிறார்களே, இவர்கள் இப்படி என்ன